ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 12th அக்கௌண்ட்ஸ் ஃபஸ்ட் லெசனில் தேர்ட் பார்ட் ஆஃப் கிளாஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? தியரி பார்ட். செகண்ட் பார்ட்டில் இல்லஸ்ட்ரேஷன் 1லேருந்து 5 வரைக்கும் டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம். அதிலிருந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். எக்ஸசைஸ் நம்பர் 1 to 5 வரைக்கும் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். அந்த ஹோம்ஒர்க் நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ஹோம்ஒர்க் பண்ணது கரெக்டாக அப்படின்றத இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராஃபிட்டாக லாஸான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்மெட் சொல்லி கொடுத்துருந்தேன் இல்லையா? கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர், add drawings, less additional capital introduced during the year, அதிலிருந்து நம்ம கிடைக்கிற அமௌண்ட் adjusted closing capital, less opening capital, அதிலிருந்து நம்ம கிடைக்கிறது தான் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் ended. ஸோ இந்த ஃபார்மெட் எழுதும்போது கண்டிப்பாக ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் ended அப்படின்றது எழுதியிருக்கணும்னு சொன்னேன். ஸோ அதையும் எழுதிக்கோங்க. இந்த ஃபார்மெட் ஞாபகம் இருக்கா? அந்த ஃபார்மெட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் நேரம் மனப்பாடம் ஆயிருக்கும். 10 சம் போட்டிருப்பீங்க. ஸோ அந்த சம்ஸ்லாம் கரெக்டாக அப்படின்றது பார்க்கலாம். ஃபஸ்ட் எக்ஸசைஸ் நம்பர் 1. ஸோ எக்ஸசைஸ் நம்பர் 1ல் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் அசர்டைன் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட்டாக லாஸான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 4 இன்ஃபர்மேஷன் வேணும்னு சொல்லியிருந்தேன். என்னென்ன இன்ஃபர்மேஷன்? கேபிட்டல் அட் த பிகினிங், கேபிட்டல் அட் த எண்ட், அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு டியூரிங் த இயர், டிராயிங்ஸ் டியூரிங் த இயர். இந்த 4 இன்ஃபர்மேஷனும் இருந்தால் ப்ராஃபிட்டாக லாஸா அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சரி, இப்போ இதுக்கு ஆன்சர் கரெக்டாக அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் ended. இயர் கொடுத்துருக்க இயரை போட்டாச்சு. டேப்லர் காலம் ஓப்பன் பண்ணியாச்சு. கொடுத்துருக்க அமௌண்ட்டெல்லாம் டைரெக்டாக போட்டாச்சு. எல்லா அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நோ ப்ராப்ளம். க்ளோசிங் கேபிட்டல், ஆட் ட்ராயிங்ஸ், அதுலேருந்து வர்ற அமௌண்ட் 9200. தென் லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல். அடிஷ்னல் கேபிட்டல் 1,20,000 லெஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கிடைக்கிறது அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் 8 lakh கிடச்சிருக்கு. அதில் இருந்து ஓப்பனிங் கேபிட்டலை லெஸ் பண்ணோன்னா நமக்கு ப்ராஃபிட் 3 lakh கிடைக்கணும். இந்த ஆன்சர் உனக்கு வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்பர் 2. எக்ஸசைஸ் நம்பர் 2லையும் ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் அசர்டைன் ப்ராஃபிட் ஆர் லாஸ், ப்ராஃபிட்டாக லாஸான்னு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுலேயும் நமக்கு ப்ராப்ளமே இல்லை. 4 இன்ஃபர்மேஷனும் டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. பட் இந்த சம்மில் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்னா, நமக்கு லாஸ் கிடச்சிருக்கும். இந்த லாஸ் அப்படின்னு ஏன் சொல்கிறோம், நான் போன கிளாஸ்லேயே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். க்ளோசிங் கேபிட்டல் 1,80,000, ஆட் ட்ராயிங்ஸ் போட்டாச்சு. லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல், அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் 1,90,000 வருது. அதாவது அந்த இயர் எண்டில் நம்ம கையில் இருக்கிற அமௌண்ட் 1,90,000. லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் 2,20,000. ஓப்பனிங் கேபிட்டல்னால் இயர் ஸ்டார்ட் பண்ணும்போது, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் போட்டது 2,20,000 வச்சுக்கோ. லாஸ்ட்டில் கையில் இருக்கிறது 1,90,000. ஸோ நமக்கு என்னது லாஸ். நம்ம போட்ட அமௌண்ட்டோட கடைசியாக நம்மக்கிட்ட இருக்கிறது அதை விட கம்மியாக இருக்கிறதுனால நம்ம இந்த 30,000 என்னன்னு சொல்கிறோம்? லாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லாஸ் இன்கர்ட் டியூரிங் த இயர் 30,000. ஸோ இப்போ எக்ஸசைஸ் நம்பர் 3 பார்த்துடலாம். 3யோட சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃப்ரம் த ஃபாலோயிங் டீடைல்ஸ் கேல்குலேட் மிஸ்ஸிங் ஃபிகர்னு கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட்டாக லாஸான்னு கேட்கல, மிஸ்ஸிங் ஃபிகர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்மை பார்த்தாலே தெரியும் எந்த ஃபிகர் நமக்கு மிஸ் ஆகிருக்கு. ஓப்பனிங் கேபிட்டல் நமக்கு இல்லை. ஸோ வி ஹாவ் டு கேல்குலேட் ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ இதை ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. நம்மளோட ஃபார்மெட்டை அப்படியே நம்ம எழுதிக்க போகிறோம். அதுக்கு நேராக இருக்கிற அமௌண்ட்டை அப்படியே எழுதிக்க போகிறோம். இதிலிருந்து நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல் ஈஸியாகவே கிடச்சிடும். ஓப்பனிங் கேபிட்டல் கரெக்டான ஒருக்க செக் பண்ணிக்கோங்க. 90,000 கிடைக்கும். இப்போ நமக்கு லாஸ்ட் சம்லேயே கொடுத்துட்டாங்க 25,000, 65,000, 95,000 இதெல்லாமே நமக்கு சம்மில் இருக்குது. இந்த 65,000க்கும் இந்த லாஸ்ட் 25,000க்கும் உள்ள இந்த டிஃப்ரென்ஸ், அதாவது லாஸ்ட் இங்கே என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் அதனால் நம்ம இங்கே அமௌண்ட் நமக்கு இல்லாதனால நம்ம என்ன பண்ணி வச்சுக்கணும்னா ஆட் பண்ணி வச்சுக்கணும். 90,000 அப்படின்றது தான் நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல். இதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் ஒன்று சொல்லி கொடுத்துருந்தேன். அந்த ஈஸி மெத்தடையும் கீழே கேல்குலேட் பண்ணி காமிச்சிருக்கேன். அதாவது ஆப்போசிட் டிரான்சாக்ஷன் ஓப்பனிங் பண்ணி வச்சுக்கணும். க்ளோசிங்னா ஓப்பனிங் இந்த சைட், ட்ராயிங்ஸ்னா அடிஷ்னல் கேபிட்டல், லாஸ்னா ப்ராஃபிட். பட் இந்த லாஸ் ப்ராஃபிட்டில் ஏதோ ஒரு அமௌண்ட் தான் நமக்கு இருக்கும். ஒன்று லாஸ் இருக்கும், இல்லை ப்ராஃபிட் இருக்கும். எந்த அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை போட்டுட்டு இல்லாத அமௌண்ட்டில் நம்ம டேஷ் போட்டுக்கணும். இப்போது டோட்டல் எந்த சைடு அதிகமாக இருக்கோ அந்த சைடு டோட்டல் பார்த்தோன்னா 1,20,000 டோட்டல் இருக்குது. இந்த சைடு ஒன்லி 30,000 மட்டும்தான் நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த 1,20,000க்கும் 30,000க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அதான் இந்த 90,000. இந்த 90,000 தான் ஓப்பனிங் கேபிட்டல். இங்கேயும் நமக்கு 90,000 ஓப்பனிங் கேபிட்டல் கிடச்சிருக்கு, இங்கேயும் கிடச்சிருச்சு. ஸோ நம்ம செஞ்சது கரெக்டு அப்படின்னு நம்ம இந்த மெத்தடை வச்சு செக் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸசைஸ் நம்பர் 4 போகலாம். இதில்
From the following details, calculate capital as on 31st December 2018. ஸோ இதில் என்ன calculate பண்ணியிருக்காங்க, இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. calculate the capital as on 31st December 2018 அப்படின்னா க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். ஸோ கண்டுபிடிச்சிருக்கீங்களா க்ளோசிங் கேபிட்டல் நமக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம போடுற அமௌண்ட், பட் அந்த அமௌண்ட்டே நமக்கு சம்மில் கொடுக்கல. ஸோ நம்ம இப்போது கேல்குலேஷன் எப்படி போக முடியும், மேலேருந்து நம்மளால் ஆர்டராக வர முடியாது, ஆஸ் அ ஃபார்மட் வைஸ் நம்மளால் வர முடியாது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ரிவர்ஸ் கேல்குலேஷன் போக போகிறோம். ஓப்பனிங் கேபிட்டல் அமௌண்ட் நமக்கு சம்மில் கொடுத்துருந்தாங்க, ப்ராஃபிட்டும் சம்லேயே கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆஸ் பர் த ஃபார்மட் நம்ம லெஸ் பண்ணணும். பட் ரிவர்ஸ் கேல்குலேஷன் போகிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆட் பண்ண போகிறோம். இந்த 1 லேக்கையும் 60,000ஐயும் ஆட் பண்ணோம்னா 1,60,000 வரும். நெக்ஸ்ட்டு இந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் 1,60,000 கிடச்சிருச்சு. அடிஷ்னல் கேபிட்டல் நமக்கு சம்மில் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 1,75,000 இருக்கும். இப்போ நம்ம க்ளோசிங் கேபிட்டல் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கே ஃபார்மெட்டில் ஆட் கொடுத்துருக்கு. ஆஸ் யூஷுவல் நம்ம ரிவர்ஸ் கேல்குலேஷன் போகிறதுனால இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோன்னா 1,45,000 கிடைக்கும். ஸோ த க்ளோசிங் கேபிட்டல் இஸ் 1,45,000. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்பர் 5 பேர்லாம். 5லையும் மிஸ்ஸிங் ஃபிகர்ஸை தான் கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே மிஸ்ஸிங் ஃபிகர்ஸ் ட்ராயிங்ஸ். ஸோ இந்த சம் எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸசைஸ் நம்பர் 5 ஃபார்மட் போட்டாச்சு. க்ளோசிங் கேபிட்டல் சம்லேயே கொடுத்துருப்பாங்க, அதை எழுதிக்கணும். லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்துருப்பாங்க. ட்ராயிங்ஸ் நமக்கு சம்மில் கொடுத்துருக்க மாட்டாங்க, வி ஹாவ் டு கேல்குலேட். ஸோ அடிஷ்னல் கேபிட்டல் அமௌண்ட்டை போட்டாச்சு. ஓப்பனிங் கேபிட்டல் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க, ப்ராஃபிட்டும் சம்லேயே நமக்கு கொடுத்துட்டாங்க 8,000. ஸோ அதெல்லாம் போட்டுக்கணும். இப்போ ஆஸ் யூஷுவல் கேல்குலேஷன் இப்போ ரிவர்ஸில் போக போகிறோம். மேலேருந்து நமக்கு கேல்குலேட் பண்ண முடியாது, ஏன்னா 50,000 மட்டும்தான் நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ ரிவர்ஸ் கேல்குலேஷன் போனோன்னா 40 + 8,000 48,000 கிடைக்கும். இந்த 48,000ஐயும் 7,000ஐயும் ஆட் பண்ணோன்னா 55,000 கிடைக்கும். இந்த 55,000க்கும் க்ளோசிங் கேபிட்டல் ஒரு 50,000 இருக்கு இல்லையா, இது ரெண்டையும் மைனஸ். ஏன்னா ட்ராயிங்கை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, இங்கே ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் இங்கே நம்ம ரிவர்ஸ் போகிறதுனால என்ன பண்ணிக்கணும், மைனஸ் பண்ணி 50,000 போட்டுக்கோ. இங்கே இருக்குது, இங்கே 55,000 இருக்குது. ஸோ இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 5,000. இதுதான் ட்ராயிங்ஸ். ஸோ எக்ஸசைஸ் நம்பர் 5 பார்த்தாச்சு. ஹோம்ஒர்க்லாம் இப்போ நீங்கள் பண்ணியிருப்பீங்க, கரெக்டானு பார்த்துக்கோங்க. தப்பு விட்டுருந்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ் அப்படின்றது என்னென்னா இஸ் ஜஸ்ட் லைக் பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி அசட்ஸும் லயபிலிட்டிஸும் இருக்குமோ அதே மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ்லையும் அசட்ஸும் லயபிலிட்டிஸும் இருக்கும். ஆஸ் யூஷுவல் ரைட் சைடு அசட்ஸ், லெஃப்ட் சைடு லயபிலிட்டிஸ். இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸோட ஃபார்மெட் பார்த்துடலாம். ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச ஃபார்மெட் தான். பேலன்ஸ் ஷீட்டில் என்ன ஃபார்மெட் பார்த்தோமோ அதே ஃபார்மெட் தான் இங்கே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்லையும். லயபிலிட்டிஸ், அசட்ஸ் ரெண்டு சைட் போட போகிறோம். லயபிலிட்டிஸில் என்னெல்லாம் வரும், சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள், லோன், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், பேங்க் ஓவர் டிராஃப்ட், கேபிட்டல். அசட் சைடு என்னெல்லாம் வரும், கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், சன்ட்ரி டெட்டார்ஸ், பில்ஸ் ரிசீவபிள், ஸ்டாக் இன் ட்ரேட், ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ், ஃபிக்ஸட் அசட்ஸ். இதெல்லாம் அசட் சைடு வரும். இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோம். இது எதுக்காக இப்போ நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் சொல்லித்தரேன், பேலன்ஸ் ஷீட்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ். பேலன்ஸ் ஷீட் போட்டோம், அதே ஃபார்மெட் தான் இங்கேயும் இருக்குது. பட் ஏன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இங்கே நம்ம ஓப்பன் பண்ணுறோம். எப்பயும் பேலன்ஸ் ஷீட் எங்கே ஓப்பன் பண்ணுவோம், ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட் ஓப்பன் பண்ணுவோம். பட் எடுத்த உடனே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்னு ஏன் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது இல்லஸ்ட்ரேஷன் 1 to 5 போட்டிருப்பீங்க, எக்ஸசைஸ் 1 to 5 போட்டிருப்பீங்க. அதில் கேபிட்டல் கண்டுபிடிச்சிங்க இல்லையா, அந்த கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்காக தான். ஓப்பனிங் கேபிட்டல், க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்காக தான். இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அசட்ஸ் என்னென்னலாம் இருக்குது, லயபிலிட்டிஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு we have to calculate ஓப்பனிங் கேபிட்டல் ஆர் க்ளோசிங் கேபிட்டல். அதுக்காக தான் இப்போ இந்த ஃபார்மெட் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை வச்சு ஒரு சம் போலாம். இல்லஸ்ட்ரேஷன் 6. Following are the balances of Shanti as on 31st December 2018 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஆல் அண்டர் பேலன்ஸ் ஷீட்.
அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ். லயபிலிட்டிஸும் இருக்குது, அசட்ஸும் இருக்குது. இதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம இப்போ கேட்டகரி பண்ணிடலாம். பில்ஸ் ரிசீவபிள் கம்ஸ் அண்டர் அசட், பில்ஸ் பேயபிள் கம்ஸ் அண்டர் லயபிலிட்டி, மிஷினரி அசட், ஃபர்னிச்சர் அசட், சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் லயபிலிட்டி, ஸ்டாக் அசட், டெட்டார்ஸ் அசட், கேஷ் கம்ஸ் அண்டர் அசட். ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம கேட்டகரி பண்ணிட்டோம். இதை இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ்னு ஒரு ஃபார்மெட் பார்த்தோம்ல, அந்த ஃபார்மெட்டில் இதை கொண்டு போய் இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த இதில் இப்போ நம்ம அப்ளை பண்ணியாச்சு. அசட் சைடு என்னெல்லாம் வரும்ன்றதை போட்டாச்சு. லயபிலிட்டி சைடு ரெண்டே இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் வருது, சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அண்ட் பில்ஸ் பேயபிள் ரெண்டு தான் வருது. அசட் சைடு நம்ம இப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் 1,95,000 வருது. பட் லயபிலிட்டி சைடு ஒன்லி 29,000 தான் வருது. ஸோ இது ரெண்டும் நமக்கு டேலி ஆகணும். ஸோ இது ரெண்டையும் நம்ம மேட்ச் பண்ணுறதுக்காக கேபிட்டல் இந்த பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிச்சிருக்கோம் 60,000. இந்த 60,000 தான் என்ன அப்படின்னா பேலன்சிங் ஃபிகர், அதாவது கேபிட்டல். என்ன கேபிட்டல், ஓப்பனிங் கேபிட்டலா க்ளோசிங் கேபிட்டலா? நமக்கு சம்மில் என்ன கேட்டிருந்தாங்க, ஃபைண்ட் த calculate as on 31st December 2018 கேட்டிருந்தாங்க. அப்போனா க்ளோசிங் கேபிட்டல் இயர் எண்டில் கண்டுபிடிக்கிறதுனால இதுக்கு பேர் க்ளோசிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட். இப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ் வச்சு ஒரு சம் போட்டாச்சு. பேலன்ஸ் ஷீட் நீங்கள் ஏற்கனவே 11th போட்டிருப்பீங்க. ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் அப்ஜெக்டிவ். Statement of affairs is generally prepared to find out the capital of the business. அதாவது ஓப்பனிங் கேபிட்டலோ இல்லை க்ளோசிங் கேபிட்டலோ கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ் அப்படின்றத நம்ம ஓப்பன் பண்ணுறோம். பட் பேலன்ஸ் ஷீட் இஸ் ப்ரிப்பேர்ட் டு அசர்டைன் த ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸ் என்ன லெவலில் இருக்குது, அவங்ககிட்ட என்னெல்லாம் அசட்ஸ் இருக்குது, லயபிலிட்டிஸ் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்னென்னா அக்கௌண்டிங் சிஸ்டம். த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ் இஸ் ப்ரிப்பேர்ட் when double entry system is not strictly followed. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ், அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் லெசன் பேரே. ஸோ அதனால தான் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம். பட் பேலன்ஸ் ஷீட் இட் ப்ரிப்பேர்ட் when accounts are maintained under double entry system. ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா, ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இதெல்லாம் எதை வச்சு பண்ணுவோம், டெபிட் எக்ஸ்பெக்ட் அண்ட் கிரெடிட் எக்ஸ்பெக்ட் வச்சு தான் பண்ணுவோம். ஸோ பேலன்ஸ் ஷீட் அங்கே தான் ஓப்பன் பண்ண முடியும். இந்த லெசனில் இந்த சம்காக நம்ம பேலன்ஸ் ஷீட் ஓப்பன் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் பேசிஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன். இட் இஸ் நாட் ஃபுல்லி பேஸ்ட் ஆன் லெஜர் பேலன்சஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் எடுத்துட்டேன்னா லெஜர் பேலன்சஸை வச்சு எதுவுமே நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகக்கூடாது. வென்எவர் பாசிபிள் லெஜர் பேலன்சஸ் ஆர் டேக்கன், எப்போ நம்மளால் பாசிபிள் முடியுமோ அப்போ நம்ம எடுத்துக்கலாம். சம் டாக்குமெண்ட்ஸ் டேக்கன் ஃப்ரம் எனி அதர் சோர்சஸ், அதாவது ஏதாவது எழுதி வச்சுருப்போம், டைரியில் எழுதி வச்சுக்கிறது இல்லை நம்மளோட மெமரைஸில் இருக்கிறது, இதை வச்சு கூட ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் பேலன்சஸ் நம்ம எடுத்துக்கலாம். பட் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இட் இஸ் ப்ரிப்பேர்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஆன் த பேசிஸ் ஆஃப் லெஜர் பேலன்சஸ் வச்சு மட்டும்தான் பேலன்ஸ் ஷீட் நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். Next difference, reliability. It is not reliable as it is based on incomplete records. இது incomplete records நமக்கே தெரியும். So it is not reliable. Reliable அப்படின்னா என்னன்னா நம்பகத்தன்மை. இதை வச்சு நம்ம பேங்க்ல ஒரு லோனுக்கு அப்ளை பண்ண முடியாது, ஆடிட்டர்கிட்ட போய் சப்மிட் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம சம்ஸ் போட்டிருந்தா. பட் it is reliable. பேலன்ஸ் ஷீட் அப்படின்றது வந்து reliable as it is prepared under double entry system. நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் மிஸ்ஸிங் ஐட்டம்ஸ். அதாவது இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஐட்டம் மிஸ் பண்ணியிருக்கோம், நம்ம சம்மில் ஏதோ விட்டுட்டோம், நம்ம அக்கௌண்ட்ஸில் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை கண்டிப்பாக பேலன்ஸ் ஷீட்டில் கண்டுபிடிச்சிட முடியும். பட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் இதை ஃபைண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இட் இஸ் டிஃபிகல்ட் டு ட்ரேஸ் த ஐட்டம்ஸ் ஒமிட்டட் ஆஸ் கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் ஆர் நாட் மெயின்டைன். இதில் நம்ம எல்லா ரெக்கார்டும் மெயின்டைன் பண்ணுறதும் கிடையாது. ஒன்லி கேஷ் மட்டும்தான், கேஷ் அண்ட் பர்சனல் மட்டும்தான் நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிறோம். நாமினல்லாம் நம்ம இதில் ரெக்கார்ட் பண்ண போகிறது கிடையாது, ரியலையும் ரெக்கார்ட் பண்ண போகிறது கிடையாது. பட் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா போத் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஆல் டிரான்சாக்ஷன், அதாவது டெபிட் கிரெடிட் ரெண்டையுமே நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ஆனால் இப்போ பார்த்துட்டு இருக்க நம்ம இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் ஒன்று டெபிட் ஆஸ்பெக்ட்ஸ் இல்லை கிரெடிட் ஆஸ்பெக்ட், இதெல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ இதில் மிஸ்ஸிங் ஐட்டம்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ நம்ம இல்லஸ்ட்ரேஷன் 7 பார்த்துடலாம். On 1st April 2017, Ganesh started his business with a capital of 75,000.
ஸோ இதில் 75,000 கொடுத்துருக்காங்க. என்னது அது அப்படின்னா ஓப்பனிங் கேபிட்டல். ஹி டிட் நாட் மெயின்டைன் ப்ராப்பர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா இது இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு அவர் அப்படின்னு அர்த்தம். ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ஆர் அவைலபிள் ஃப்ரம் ஹிஸ் புக்ஸ் அஸ் ஆன் 31/3/2018. ஸோ இவர் மார்ச்சில் அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணுறாரு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் அவர்கிட்ட இருக்கிற அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ்ன்னு மொத்தமாக கொடுத்துருக்காங்க. we have to find which one is asset and what are all the liabilities. During the year he withdrew 15,000 for his personal use. அதாவது அவரோட பர்சனல் யூஸ்க்காக 15,000 பிஸ்னஸ்லேருந்து எடுத்திருக்காரு. ஸோ இட் இஸ் drawings. He introduced further capital of 20,000 during the year. ஸோ இது introduced additional capital 20,000 additional capital போட்டிருக்காரு. ஸோ calculate his profit or loss. ஸோ ப்ராஃபிட்டா லாஸான்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ராஃபிட்டா லாஸான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 4 இன்ஃபர்மேஷன் வேணும்னு சொல்லியிருந்தேன். கேபிட்டல் அட் த எண்ட், கேபிட்டல் அட் த ஓப்பனிங், டிராயிங்ஸ் அண்ட் அடிஷ்னல் கேபிட்டல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதில் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கா? இல்லை. ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, டிராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. சம் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்களே தவிர க்ளோசிங் கேபிட்டல் கொடுக்கல. ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். அதிலிருந்து நம்ம ப்ராஃபிட்டாக லாஸானு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போது இது அசட்லாம் என்னென்ன இருக்குது, லயபிலிட்டிஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு ஒரு கேட்டகரி பண்ணிடலாம். Cash comes under asset, stock of goods asset, bills receivable asset, furniture asset, land and buildings asset, debtors asset, creditors comes under liability, cash at bank asset, bills payable liability. ஸோ இதை வச்சு நம்ம இப்போ சம் போட்டுடலாம். Statement of Affairs of Ganesh as on 31st March 2018. இதில் அசட்டில் என்னெல்லாம் இருந்ததோ அந்த அமௌண்ட்டெல்லாம் போட்டாச்சு. லயபிலிட்டியில் 2 தான் இருந்தது, 9,000 and 6,000 இருந்துச்சு. இப்போ அசட் சைட் டோட்டல் பண்ணோன்னா 1,03,000 கிடச்சிருக்கு. பட் லயபிலிட்டி சைட் நமக்கு ஒன்லி 15,000 மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 88,000. இதுதான் க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ இந்த க்ளோசிங் பேலன்ஸை வச்சு இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்னா ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ப்ராஃபிட்டா லாஸான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளோட ஆஸ் யூஷுவல் ஃபார்மெட் போட்டோம். க்ளோசிங் கேபிட்டல் இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் 88,000, அந்த அமௌண்ட் போட்டாச்சு. டிராயிங்ஸ் ஆல்ரெடி சம்லேயே கொடுத்துருந்தாங்க, அதையும் போட்டு ஆட் பண்ணோன்னா 1,03,000 கிடைக்கும். நெக்ஸ்ட் அதிலிருந்து லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு டியூரிங் த இயர் 20,000. அதுலேருந்து நம்ம கிடைக்கிற ஃபிகர் தான் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் 83,000. இதிலிருந்து ஓப்பனிங் கேபிட்டல் நமக்கு சம்லேயே கொடுத்துருந்தாங்க 75,000. இதை லெஸ் பண்ணோம்னா நமக்கு ஃபைனலாக கிடைக்கிறது ப்ராஃபிட் 8,000. ஸோ இந்த இல்லஸ்ட்ரேஷன் 7ல் நமக்கு க்ளோசிங் கேபிட்டல் கொடுக்காமல் இருந்தாங்க. க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸை யூஸ் பண்ணி தான் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க முடியும். இதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸை வச்சு ஓப்பனிங் கேபிட்டலும் கண்டுபிடிக்கலாம். ஓப்பனிங் இன்ஃபர்மேஷனை வச்சு ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம ப்ராஃபிட்டாக லாஸான்னு கண்டுபிடிச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம என்ன அசைன்மெண்ட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட். இதை படித்து தியரி நோட்டில் எழுதி பாருங்கள். இல்லஸ்ட்ரேஷன் 6, 7 and 8 கூட நீங்கள் போட்டுடலாம். எக்ஸசைஸ் நம்பர் 6, 7 and 8 இந்த சம்ஸை தியரி நோட்டில் போட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் சம்ஸை நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம்.